என்னங்க இது இப்படி எந்திரிச்சு போறீங்க? என்ன பண்ண சொல்றீங்க? இவர் உங்க கண்ணுக்கு வரதட்சணை வாங்க அலையிற பிக்காரி லுச்சா மாதிரி தெரியறாரா? அப்ப வரதட்சணை வேண்டாமா? பைசா கூட வாங்க மாட்டோம். நீங்க தரதா சொன்னா நாங்க இப்போ போய்டுவோம். சம்பந்தி கொஞ்சம் நில்லுங்க. நீங்க இப்படி எதுவுமே வேணாம்னு சொன்னாலும் ஒண்ணு அனுப்புறப்ப ஏதாவது கொடுத்து அனுப்புறோம் இல்லீங்களா? சரி, இவ்வளவு தூரம் நீங்க வற்புறுத்துறதால வேணும்னா அப்புறமா நானே கேட்டு வாங்கிக்கிறேன். என்ன சொல்றீங்க? கரெக்டா என் வாயில ஒரு வாய் என் வாய் வழியா வந்துருச்சு. எனக்கு என்னவோன்னு இந்த சோனா பண்ற கூத்த பார்த்தா ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரியுது. மாப்பிள்ளையோட அப்பா எப்படி இருந்தானடா? பையன் மட்டும் பத்திரமாத்து தங்க மாதிரி இருக்கா. பார்த்த உடனே எதையும் நம்ப கூடாது. மேம்போக்கா பாக்குறத விட்டுட்டு உள்ள பூந்து பார்க்கணும். நமக்கு எதுவும் அப்பதான் பக்காவா தெரியும். சரி, டெஸ்டிங் பண்ணிடலாம். யூரின் டெஸ்டா பிளட் டெஸ்டானே? சிக்கழுத. வாங்க. இங்க பாருங்க மாப்பிள்ளை, நீங்க ஃபாரின்ல இருந்தவர், கிராமத்தை பார்த்திருக்க மாட்டீங்க. வாங்க ஜாலியா ரவுண்ட் போயிட்டு வரலாம். வாங்க போலாம். நீ இரியா, ஃபாரின் போனது நீ இல்ல, இவருதான். நீ இங்க உட்கார்ந்து இவர் வாயில இருந்து என்ன வருது நோட்ட விடு. நீங்க வாங்க. இதாங்க நம்ம ஊர் மெயின் சென்டர். ஏய் பாவடே, ஒரு கட்டு கரிம்பீடியும் ஒரு வெட்டுப்புளி தீப்படியும் கூட. சரிங்க மாப்ள. உங்க பிராண்ட் எதுங்க? ஃபில்டர் வில்ஸா கோல்ட் பிளேக்கா? நான் பீடி சிகரெட்லாம் பிடிக்கிறது இல்ல. அப்படினா சுருட்டு பிடிப்பார் போல இருக்க. டேய் பாவடே ஐயா, ஒரு கட்டு சுருட்டு கொடு. நம்ம ஊர் சுருட்டு ரொம்ப ஃபேமஸ்ங்க. நான் எதுவும் பிடிக்க மாட்டேன். நம்ம கிட்ட மாப்ள ரொம்ப கூச்சப்படுறாரு போல இருக்கு. பரவாயில்லை பிடிங்க. தங்கச்சி கிட்ட சொல்லலாம். உங்க தங்கச்சி கிட்ட சொல்ல மாட்டேன். எனக்கு என்ன, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. மாப்ள மாப்ள மாப்ள, அமெரிக்காவுல தலைக்கீழ நின்னாலும் இந்த மாதிரி தென்னங்கல் பணங்கள் எல்லாம் கிடைக்குமா? கிடைக்காது. அப்படின்னா நீங்க கள்ளு எப்படா கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல? சரி வாங்க, அந்த கொட்டாய்க்குள்ள போய் ஒரு பாட்டில் ஏத்திட்டு வந்துருவோம். எனக்கு வேண்டாம். என்னங்க வேணாங்கறீங்க? இனிப்பா புளிப்பா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எனக்கு பழக்கம் இல்லையா? ஏங்க உங்க கண்ணுக்கு என்னைய பார்த்தா சரியான கேன பைய மாதிரி தெரியுதுங்களா? அமெரிக்காவில இருந்து பழக்கம் இல்லன்னு காது தெரியல. முட்டா பையல, அமெரிக்காவுல கல்லு கிடைக்காம போனதால ஒரு பழக்கம் இல்லடா. நான் சொன்னேன்னு சொல்லு, முத்துக்கல்பட்ட போய் குவார்டர் பிராந்தி வாங்கிட்டு வா. இளநீல கலந்து கொடுத்தலாம். சரி. சாரி, எனக்கு குடிக்கிற பழக்கம்லாம் இல்ல. குடிக்கிறவங்கள பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கும். இதாங்க மாப்பிள்ள எங்க ஊரு பொன்னாரு. அதோ வந்துட்டேன். ஏன் இப்படி ஓடுறாரு? இந்த குரூப்பை பார்த்தாலே எங்க அண்ணன் சைடு வாங்கிடுவாரு. போய் ஏன் மாப்பிள்ள என்ன ஜூம் போடுறீங்க? வயல்வெளியை பார்த்துட்டு. என்னத்த வயல்வெளியை பார்த்துக்கிட்டு பொண்ணுங்களை பாருங்க. இந்த சுத்து பக்கம் 10 ஊருக்கு இதுங்க ஃபேமஸான பொண்ணுங்க. யார் கேட்டாலும் வேணாங்காதுங்க. Excuse me. Yes. I am Gundelu Mandela from South Africa. எங்க மெகா ஸ்டார் டொயோட்டா சார் இந்த பக்கம் ஏதாவது வந்தாரா? மெகா ஸ்டார் டொயோட்டா சார்? யா. அவர் யாரு? அவரு யாரா? உங்க ஷவுல இருக்கிற கெரோசின் யாருது? உங்க கார்ல இருக்கிற பெட்ரோல் யாருது? உங்க சாரில இருக்கிற ஜரிகை யாருது? உங்க நெக்லஸ்ல இருக்கிற டைமண்ட் யாருது? நீங்க பாக்குற டிவி யாருது? நீங்க யூஸ் பண்ற ஃப்ரிட்ஜ் யாருது? என்னதான்? அங்கதான் நீங்க கிரீஸ்ல கால வச்சிட்டீங்க. இவ்வளவு எங்க டொயோட்டா சார் கம்பெனிஸ்ல இருந்து வந்ததுதான். அவருக்கு இத்தனை விதமான கம்பெனி இருக்குதா? இது கொஞ்சம் தான். இதாட்ட இது இவ்வளவு இருக்கு. ஆக்சுவலா எங்க டொயோட்டா சாரோட தாத்தா யாருன்னு நினைச்சீங்க? ஹோண்டா. அவர் முப்பட்ட யாருன்னு நினைச்சீங்க? மசிதா. ஆக்சுவலா உங்க ஃபேமிலியே பெரிய லேலா. அவர் இப்ப எங்க இருக்காருங்க? மார்னிங் மொரிஷியஸ்ல, மத்தியானம் மலேசியால, சாயந்தரம் சிங்கப்பூர்ல, ராத்திரி ரஷ்யால இருப்பாரு. சண்டேஸ்ல மட்டும் ஸ்டேட்ஸ்ல இருப்பாரு. இப்போதைக்கு துபாயில இருந்து வராரு. இங்க எதுக்கு வராருங்க? மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு. மேரேஜ் பண்ணி இந்த ஆளு எதுக்கு இங்க வந்தாரு? இந்த சிவராமகிருஷ்ண சார் எங்க டொயோட்டா சார் நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ். இவர் இந்த வீட்ல இருக்காருன்னு நினைச்சு அவர் டைரக்டா இந்த வீட்டுக்கு வரேன்னு மெசேஜ் தந்தார். ஒருவேளை அவர் வந்துட்டாரா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். 2 பேரும் சேர்ந்து வந்தோம். அதோ பேசிட்டு இருக்கும்போதே பறந்து வராரே. Good morning, my dear boss. Good morning. Welcome, my dear Toyota. Welcome to India. Yeah. Wow! Wow! What a beautiful, charming and fantastic girl. Nice meeting you, baby. I am Toyota. Oh no. கை குலுக்கிறதுக்கு வெக்கப்பட கூடாது. Shake before use. அதான் துபாய் கல்ச்சர். No problem. கை குலுக்குங்க, ஷேக் பண்ணுங்க. What a shocking hand. First time hand touching, my heart tickling and giggling and boggling. Wow! I like this type of welcome very much. Mr. Sivaram. Yes, Mr. Toyota. நான் எத்தனையோ நாட்டுல சுத்தி இருக்கேன். ஆனா இவ்வளவு ஸ்மார்ட் கேர்ளை எந்த நாட்டிலையும் பார்த்ததில்ல. எனக்கு இந்த பேபியை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் மிஸ்ஸஸ்னு கல்யாணம் செஞ்சுக்கிட்டா இந்த மிஸ் தான். Sorry, Mr. Toyota. She is my... I know. She is your granddaughter. No. Oh, daughter. அட இல்லையா, இவ என் பொண்டாட்டி. No joke.
இந்த ஸ்மூத் பேபிய போய் உன் பொண்டாட்டின்னு சொன்ன நம்புறதுக்கு நான் தும்பனூர்ல இருந்து வந்தேன் நினைச்சியா? துபாயில இருந்து வந்திருக்கேன். என் தாய் மேல ஆன சத்தியமா இவன் என் பொண்டாட்டி தான். வயசு 52. நோ, ஐ கான்ட் பிலீவ். இந்த ஸ்வீட் 16 பேபி அவளுக்கு போய் 16 வயசு சொல்றியா? பாவ சின்ன பொண்ணுக்கு 18 வயசு அடிச்சு சொல்லுமா? ஆமாங்க இவங்க என் மம்மி தான். No, no, I can't believe this. Oh my God, bad luck. No, bad luck. no. bad luck. மனசு கலக்கிக்குங்க. வாங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். என்னங்க ஏங்கங்க ஒண்ணு இல்ல. என்ன உன்னையா? என்ன உங்க ஃப்ரெண்ட கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வைக்கிறது மரியாதையா இருக்குமா? அவரை நம்ம வீட்லயே இருக்க சொல்லுங்க. என் வீடா இருந்தா தங்க சொல்லிருப்பேன். ஆனா இது ஊ வீடாச்சே. சரிதான் சும்மா இருங்க. புருஷன் பொண்டாட்டினா எவ்வளவோ இருக்கும். அத போய் பெருசா எடுத்துக்க முடியுமா? அது எல்லாத்தையும் இப்ப மறந்துட்டு அவரை உள்ள வர சொல்லுங்க. என்ன இது? டொயோட்டோ சார் காட்டுறதுக்கு பொண்ணுங்களோட போட்டோ. உங்களுக்கு அறிவு இருக்கா? வீட்ல பொண்ணை வச்சுக்கிட்டு ஊர்ல இருக்கவங்க போட்டோ காட்டுறதா? பேசாம நம்ம பப்பியை செட்டப் பண்ணுங்க. பப்பியவா? அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல. பலவந்தமா தாலி கட்டினா அது எப்படிங்க கல்யாணம் ஆகும்? இந்த விஷயம் அவருக்கு தெரியாம காம கல்யாணத்தை முடிச்சிடலாம். எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லங்கிற கதையா போயிடும். மேரேஜ் ஆனது அந்த ரகசியம் தெரிஞ்சு போச்சுன்னா அவன் பாரிஸ்ல இருந்து எகிரி அடிப்பான். இவ விசா இல்லாமலே விருகம்பாக்கத்துல வந்து விழுந்துருவா. அப்படின்னா நம்ம பாபியை கட்டி கொடுத்துடலாம். அவளை சோனாவோட மகனுக்கு குடுக்குறேன்னு சொன்னீங்க. டாட்டா வட்டம் டொயோட்டா வச்சுக்கிட்டு சோனா சோனா சொல்றீங்களே. போய் நம்ம பாபியை கட்டிக்கன்னு அவர்கிட்ட சொல்லுங்க. யாருக்கு மாமி கல்யாணம் சொல்லிட்டு இருக்க? உனக்குதாம்மா. அந்த டொயோட்டா சாருக்கு உன்னை கட்டி கொடுக்கலாம்னு இருக்கோம். அம்மாடியோ என்ன புல்லரிக்க வெச்ச மாமி. அப்படினா அவர் உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குன்னா கொஞ்ச நேரம் இல்ல மாமி. பித்து பிடிக்கிற அளவுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு அவரை பார்த்தா தள்ளிட்டு ஓடி போயிடலாம் வெறி வந்தது. என் கண்ணு என்ன அடக்கமான பொண்ணு. அப்படியே உங்க அம்மா புத்திதான். சும்மா இருங்க. ஓ மை காட். நீங்க எதுக்கு வெளிய வந்தீங்க? உள்ள யாரும் வரலனதா? ஐ see. பாபி மருமகனை ரூம் கூட்டி போ. மருமகனா? யாரு? நீங்கதான். யாருக்கு? எனக்குதான். நான் உனக்கு மருமகனா? ஓ காட். அதாவது எங்க பாபி ஃபர்ஸ்ட் லுக்லயே உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாளாம். அதனால கடைசில எனக்கு சீப்பா மருமக போஸ்ட் கொடுத்துட்டியா? என்ன செய்யறது? விரலுக்கு ஏத்த மாதிரி தானே நம்ம வீங்கணும். சரி, இந்த ஜென்மத்துக்கு நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அடுத்த ஜென்மத்துல மட்டும் உன்ன என்ன ஆனாலும் சரி விடவே மாட்டேன். அப்படின்னா எங்க பொண்ணு உங்களுக்கு ஓகேவா? நோ நோ, எனக்கு வேண்டிய ஐட்டம்ஸ் உங்க பொண்ணு கிட்ட இருக்குதா இல்லையான்னு 3 நாள் டெஸ்டிங் பண்ணிக்க சொல்றேன். 3 நாள் டெஸ்டிங்கா? அப்படின்னா அவளை என்ன செய்வீங்க? Shut up. துபாய் மெத்தட்ல ஏதாவது ஒண்ணு செய்வாரு. உங்களுக்கு எதுக்கு? மாப்ள நீங்க கூட்டிட்டு போங்க. மேக் ஃபார் ஈச் அதர் மாதிரி எவ்வளவுமா இருக்கா? அவர் பக்கத்துல யாரு இருந்தாலும் அப்படிதான் தெரிவாங்க. அதனால அவர் மெகா ஸ்டாரா இருக்காரு. ரொம்ப பிரமாதம். இங்க பாருங்க பிரசிடென்ட் ஐயா, தான தர்மம் செஞ்சு உங்க பையனுக்கு கைத்தட்டல் வாங்கி கொடுக்கணும்னா உங்க வீட்டையும் உங்க நிலத்தை எழுதி கொடுங்க. இந்த மாதிரி கோவில் மானியத்தை எழுதி கொடுக்க உங்களுக்கு உரிமை இல்ல. அத பத்தி சொல்றதுக்கு நீங்க யாருங்க? அந்த கோயில்ல பிரசிடென்ட் ஐயா தாத்தா ஓடுது. அதனால கோவிலுக்குன்னு எழுதி கொடுத்த நிலத்தை இவங்க பெருமைக்காக திருப்பி எடுத்துக்குவாங்களா? அப்படின்னா கோவில் பராமரிப்பு செலவு யார் கொடுப்பாங்க? ராமர் கல்யாண செலவு யார் சுமப்பாங்க? யோ பிரதர், இந்த வருஷம் கோயில் நிலத்துல விவசாயம் பண்ணதால 4 லட்சம் ரூபாய் வருமானம் வந்திருக்கு. அந்த 4 லட்சத்தை நாங்க பேங்க்ல போட்டோம்னா அந்த பணத்துக்கு ஏகப்பட்ட வட்டி எங்களுக்கு கிடைக்கும். எங்களுக்கு வர அந்த வட்டியை வச்சு வருஷம் ஸ்ரீராமநவமியை கிராண்டா கொண்டாடுவோம். அப்போ இந்த முட்டாளுக்கு புரிய வைடா. வட்டி பணத்தை வச்சு கல்யாணத்தை நடத்துவீங்க சரி. கோவிலுக்கு சுண்ணாம்பு யார் அடிப்பாங்க? ஐயருக்கு சம்பளம் யார் கொடுப்பாங்க? தீபம் ஏத்துறதுக்கு என்ன யார் வாங்குவாங்க? இது ஒரு ப்ராப்ளமாடா. வீட்டுக்கு 100 ரூபாய் வசூல் பண்ணா அமக்கலம் பண்ணிடலாம். வெரி சிம்பிள். ஆண்டவன் சொத்தை எடுத்துக்கிட்டு கையேந்த சொல்றீங்களா? தத்தேரி. கோயில் மானியத்தை ஒரு சென்ட் கூட ஒருத்தருக்கு எழுத கூடாது. அப்ப ஒரு வேலை செஞ்சுட்டா என்ன? சென்ட் அத்தர்னு எழுதாம பூமியை மட்டும் எழுதி கொடுத்துடலாம். தங்குவார் கிழிஞ்சிடும். அப்படியே வழிக்கு இங்க நடக்க வேண்டியது ராமராவண யுத்தம் இல்ல, சீதாராம கல்யாணம். வடை அப்பளம் பாயசம் வேணும்னா ஒழுங்கா உட்காருங்க. இல்லன்னா சொல்லுங்க, குந்த வச்சு குத்துவாங்க, முட்டி பேந்து போயிருங்க. என்ன எதுங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க தத்தேரி. அட போங்கய்யா, நீங்க தான் அந்த ஊருக்கு தத்தேரி. அதனாலதான் உங்களை பார்க்க கூடாதுன்னு பாரின் கருப்பு கண்ணாடி போட்டுக்கிறேன் இல்லைங்க. அவனுக்கு கிடக்குறானுங்க, விடுங்க. என்ன செய்யணுமோ அதை நீங்க தாராளமா செய்யுங்க பிரசிடென்ட் ஐயா. 30 வருஷமா இந்த ஊருக்கு பிரசிடென்டா இருந்தும் எனக்கு வராத ஒரு நல்ல யோசனை என் பையனுக்கு வந்ததை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எங்க ராஜாராம் சொன்னபடியே கோயில் நிலத்தை கூலிக்காரங்களுக்கு இன்னைக்கே எழுதி கொடுத்துறேன். இறங்க 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 சீக்கிரம் இறங்க. ஓ இறங்கயா, சீக்கிரம் இறங்கயா. இந்தாமா ஊர் வந்த இறங்க. இப்ப நாங்க இறங்க வேண்டியது இங்க இல்ல, நேரா எங்க மாமா வீட்டுக்கு வண்டியை விடு. இது ரூட் பஸ், முனிசிபாலிட்டி வண்டி இல்ல. நினைச்ச இடத்துல இறங்குறதுக்கு இதான் லாஸ்ட் ஸ்டேஜ். இறங்க. இறங்க முடியாதுன்னா தூக்கி வெளில போட்டுருவோம். அம்மாடி ஐயோ ஐயோ அங்க அடிக்காதமா. அம்மா ஐயோ அம்மா. ரைட் ரைட். ஐயோ
நம்ம வீட்டுக்கிட்ட பஸ் ஸ்டாப் எப்ப போட்டாங்க? அடங்க ஒப்புறானா இது என்னமா பஸ்ஸை தள்ளிட்டு வந்துட்டீங்க? தள்ளிக்கிட்டு வரல, டிரைவ் பண்ணிட்டு வந்தோம். பஸ்ல எதுக்குமா வரணும்? கார் என்னாச்சு? ரிப்பேர் ஆகி வழியில நின்னு போச்சு மாமா. அப்ப அக்கா எங்க? இதோ உன் அக்கா இல்ல, என் அக்கா. மம்மி காரை ரிப்பேர் பண்ணிட்டு பின்னாடியே வரானாங்க. அப்படியே எனக்கு ஜாலியா பஸ்ல வந்துட்டோம். மாமா, வழியில ஒரு விவசாயி ரோட்டு குறுக்க வந்தான். அக்கா பஸ்ஸால ஒரு கிஸ் அடிச்சா. புவா ஃபெலோ, கால் முறிஞ்சதோ இல்ல சுடுகாட்டுக்கு போயிட்டானோ? கால் முறிஞ்சதால தான் நீங்க இன்னும் உயிரோடு இருக்கீங்க. அவர் உயிர் போயிருந்தா முதல்ல உங்களுக்கு பாடம் கட்டியிருப்பேன். ஏய், அவங்க யாரும் தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா? யாரா இருந்தா எனக்கு என்ன? சிலுக்குது சிலுக்கம்மா, குளுக்குது குளுக்கம்மா. அநியாயம் அந்த பெரியவரோட காலை உடைச்சிட்டு வந்ததுக்கு இவங்க பதில் சொல்லி ஆகணும். வாங்க பஞ்சாயத்துக்கு. பஞ்சாயத்தா? அப்படின்னா என்ன? என் பஞ்சுமெத்த கட்டலு. ராஜாராமா, என்னோட அக்கா பொண்ணுங்களை பஞ்சாயத்து முன்னாடி நிறுத்த போறியா? உங்க அக்கா பொண்ணுங்களா இருந்தாலும் பக்கா ரவுடிகளா இருந்தாலும் தப்பு செஞ்ச பஞ்சாயத்து முன்னாடி வந்து நின்னே ஆகணும். வாங்க. சி மிஸ்டர், எங்க சகதி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்காம? அட என்னையா புரியாத பயலா இருக்க. இவங்க ரெண்டு பேரும் பெரிய டகல் பான்ஸ். இவங்க கிட்ட மோதாத. மோதனா என்ன ஆகுங்கற? கிளப்பிடுவோம். என்னத்த கிளப்புவீங்க? மகுடி ஊதி பாம்பையா நம்ம கிட்ட வச்சுக்காதீங்க. வாங்க. வர முடியாதுன்னா கழுத்தை பிடிச்சு உங்களை தள்ளிக்கிட்டு போவேன். எங்க தள்ளிட்டு போ பார்க்கலாம். ஏய், ராஜாராமா, ஒரு அடி முன்னால வச்ச டாப் எகிரி போயிடும். வாங்கடி. ஏய், அவன் என்ன அடிச்சிட்டு போறத தீவட்டி மாதிரி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களாடா? ஏய், போட்டோடுங்க. நாம சாபம் விட்டு அவனை கொன்றலாம். அடிங்க. அந்த ராஸ்கல் அவங்களை ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிருவான். வாங்கடா, அக்காவை கூட்டு போலாம். ஓடுனீங்கன்னா காலை உடைச்சிடுவேன். அப்படி நில்லுங்க. எவன்டா என் பொண்ணுங்களை இங்க இழுத்துட்டு வந்த ஆம்பளை? எவன்டா? நான் தாண்டி. என்ன திமிருடா உனக்கு? எனக்கு மரியாதை கொடுக்காம பேசுறியா? என்னடி தரது உனக்கு போடலங்க மரியாதை? என்ன டியா? ஏன் நீ என்ன டான்னு சொல்றப்ப நான் உன்னை டீன்னு சொல்லக்கூடாதா? யூ ஷட் அப். நீ கத்துறத தமிழ்லயே கத்து. இங்க உள்ளவங்களுக்கு நல்லா புரியட்டும். உனக்கு யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? தெரியும். இந்த டகுல் பான்ஸ பெத்தெடுத்த பகுல் பான்ஸ். என்னடா சொன்ன? நில்லுங்க. என்னங்க ஆவேசப்பட்டு கைய கால தூக்காதீங்க. நம்ம பிக் பாஸுக்கு மாசு ரொம்ப அதிகம். டங்கு வர இருந்துரும். இங்க பாருங்க வசுந்தரா, தப்பு பண்ண உங்க பொண்ணுங்களுக்கு வக்காலத்து வாங்கி இப்ப நீங்களும் தப்பு பண்றீங்க. தப்பு செஞ்சா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, இல்ல கோர்ட்டுக்கு போங்க. இந்த ஊருக்கு இதான் கோர்ட், இதான் போலீஸ் ஸ்டேஷன். தப்பு செஞ்சவங்களுக்கு இங்க தான் தண்டனை கொடுக்கணும். அப்பா, நீங்க தீர்ப்பு சொல்லுங்க. இங்க பாருங்கம்மா, விளையாட்டா நீங்க செஞ்ச வேலையால ஒரு அப்பாவி கால் ஊனமாயிடுச்சு. அதுக்கு எங்களை என்ன செய்ய சொல்றீங்க? காது புடிச்சிட்டு தோப்பு கடம் போட சொல்றீங்களா? ஆத்தாளையும் பொண்ணுங்களையும் காத்தாடி விட்டுக்கிட்டு குனிஞ்சு கூத்தாட சொல்றாரு. வாயை பொத்திக்கிட்டு கேளுங்கம்மா. அம்மா, நீங்க சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. உங்களால காலை பறி கொடுத்த அந்த பெரியவரோட குடும்பத்துல அவரை நம்பி 4 உசுறு வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்ப அவரு கால் ஊனமாயிட்டதால அந்த குடும்பத்துக்கு வேற ஆதரவு இல்லாம போச்சு. அதனால அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுற வகையில ஒரு 50,000 ரூபாய் ரொக்கமாவது 1 ஏக்கர் நிலமாவது நீங்க கொடுக்கணும். குடுக்கலனா உன் பொண்ணுங்க 2 பேருக்கும் நீ சக்கர நாற்காலி செய்ய வேண்டியதாயிடும். சரி, அப்படின்னா 2 காலையும் எடுத்துருவாங்கிறீங்களா? சரி, 2 கையையே எடுத்துருவாருங்க. இவங்களோட எதுக்குங்க வம்பு? ஒரு 50,000 வீசிருங்க. பணத்தை கொடுக்க சொன்னாங்களே தவிர வீசி அடிக்க சொல்லல. இதை எடுத்துக்கிட்டு போய் மரியாதை அந்த பெரியவர் பொண்டாட்டி கையிலவே. சபாஷ், இப்ப சீட் சூப்பரா இருக்கு. போங்கடி. Who is that monkey? பாக்குறேன் கேக்குறேன்னு சொல்லிட்டு போறான். அது பாத்ரூம் கழுவுறவன். பைப் அடிச்சிடுச்சுன்னு சொன்ன, பாக்குறேன்னு சொன்னா. I see. Hey, what is this? Hey, ஆச்சி, அந்த பொண்ணு உன் பொண்ணு தானே? என்னங்க இது மாப்ள? எதுக்கு இந்த டவுட்? பின்ன என்ன ஆண்டி, நீ ஷாக் ஆட்டா இருக்க, இவ ஷேக் ஆட்டா இருக்க, அவன் பேக் ஆட்டம். I don't like these bakes. I like only shocks and shakes. ஷேக்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். அந்த பேக்குக்கு கொஞ்ச நாள் முன்னாடி மேரேஜ் சின்ன நடக்கப்ப ஆக்சிடென்ட் ஆனதால இப்படி பேக்காட்ட மாறிட்டா. Yes, Mandela. ஆட்டோ ரெடி சார். ஹெலிகாப்டர் ரெடி சார். Oh yeah. Say, baby. Bye. மிஸ்டர் குண்டல் மண்டேலா, எஸ். சார் எங்க போறாரு? பாபி அம்மாவோட ரிங்குக்கு ஃபிங்கர். நோ, ஃபிங்கருக்கு ரிங் பொண்ணுல நிச்சயதார்த்தம் அன்னைக்கு. அது வாங்குறதுக்காக அவர் சிங்கப்பூர் போறாரு. அத்தா, சௌக்கியமா இருக்கியா?
பாபே சௌக்கியமா இருக்கியா? நம்ம பப்பி எப்படி இருக்கா? மாமா சௌக்கியமா இருக்கியா? சக்மகர மாப்ள வாய மூடுங்க. இங்க நீ எதுக்காக வந்த? இது ரொம்ப நல்லா இருக்கு. அத்தை வீட்டுக்கு மாப்பிள்ளை எதுக்கு வருவான்? சிச்சி, முதலிரவுக்கு. பைத்தியக்காரத்தனமா பேசாத. சாக போற நாளை எண்ணிட்டு இருக்கவனி உனக்கு சாந்தி முகூர்த்தம் வேற கேக்குதா? அத்தா எனக்கு பத்திக்கிட்டு கிளம்புது. இப்ப நமக்கு சாவு கிடையாது அத்தை. நம்ம கேஸ் ஜில்லா கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் போயிடுச்சு. அது தீர்ப்பு கொடுக்கறதுக்கு இன்னும் 5-6 வருஷம் ஆகும். அதுக்குள்ள பொண்டாட்டியோட ஃபேமிலி நடத்திடுற, நிரபராதி நிரூபிச்சு குற்றவாளிகளை புடிச்சிடுற. அந்த குற்றவாளிகளை நீயும் இருந்தாரு வச்சுக்க, உன் டாபு எகிரி போயிடும். ஆமா, என் வைஃப் எங்க? வைஃப், என் வைஃப் அடியா, என் வைஃப், என் வைஃப். அம்மாடியோ, என்னடி இப்படி அழிச்சு போயிட்டா? முதல்ல இரவு நடக்கலன்னா இப்படி மூஞ்சி தூக்கிட்டு உட்கார்ந்திருக்க. இனி மூஞ்சிய தூக்காத. அதுக்குதான் நான் வந்துட்டேன். மரியாதை வெளியே போ. பின்ன அதான் எனக்கு பத்திக்கிட்டு வருது. விஷயம் நடக்காம என் புது பொண்டாடி விட்டு நான் எங்கேயும் போக மாட்டாத்த. அது சரி அத்தை, எவனோ ஒருத்தனை துபாயில இருந்து கூட்டிட்டு வந்து வச்சிருக்கியாம. என்ன மீனிங்? ராமராமா, அவ ஒண்ணும் வச்சுக்கலையா, ஏதோ சொந்தங்கிற முறையில பாத்துட்டு போறதே வந்தான். அதான் அந்த துபாய்க்காரனுக்கும் உங்களுக்கும் என்ன சொந்தம்? பின்ன அதான் அத்திரி வச்ச கொடுக்கட்டுங்கிறது. ஓகே சரி, அவ சங்கதி அப்புறம் பாக்குறேன். முதல்ல உங்க பொண்ணு சங்கதிய பாக்குறேன். முதல்ல ரெடி பண்ணுங்க. அத்தை, பால் இருக்கா? விஷம் இருக்கு. அத நீ குடிச்சிட்டு கலாசுல பாலை ஊத்தி வை. நான் அதுக்குள்ள கடத்தருக்கு போய் மல்லிப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்துடுறேன். அத்தை, நீ செத்த. மாமா வச்சா சீக்கிரம். 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள வந்திருக்கீங்க. இதுக்கு என்ன மீனிங்? மரியாதை இங்க வெளியே போ. வெளியே போக வேண்டியது நீங்க 2 பேரும் தான், நான் இல்ல. நீ வாடி தக்காளி. செத்தாலும் நாங்க போக மாட்டோம். சரி. மாமோய், மாமோய், என்ன ஓய், நம்ம லேடிஸ் வெளியே போக மாட்டேங்கிறாங்க. இன்னும் 2 கிளாஸ்ல பால் கொண்டு வா, முடிச்சிடுறேன். அத்தை, நீங்களா? மாமாய், அப்படின்னா 3 பேரையும் ஒருத்தரையா? 3 பேரும் நிக்கிற கோலத்தை பார்த்தா ஒரே மாதிரியா இருக்கு. 3 பேர்ல யாரு? ஐயோ மாமா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் டவுட் வருது. இந்த 3 பேர்ல யாரு? யாருன்னு என்ன கேக்குறியா? அது உனக்கு தானே தெரியும். இருட்டுல நடந்த ஜிம் தலக்காச்சு, யாருன்னு தெரியல. தெரியலன்னா எப்படியா? நல்லா யோசனை பண்ணி சொல்லு. மாமா, சத்தியமா யாருன்னு ஞாபகத்துக்கு வரல. ஒரு வேலை செய்யலாம். என்ன? கட்டி பிடிச்சு சைஸ பார்த்து சொல்லிட்டேன். சரி புடி. பாபே, வா. பாப்பே, வாடே. மாமா, இவங்க 2 பேர் இல்ல. 2 பேர் இல்லையா? அப்படின்னா சிச்சி, எனக்கே நீ துரோகம் செஞ்சிட்டியா? மாமா, நீ அப்படி கன்ஃபார்ம் பண்ணிடாத. எதுக்கும் ஒரு தடவை நான் டெஸ்டிங் பண்ணிட்டு சொல்லிடுறேன். சரி, பண்ணிட்டு. அத்தை, வேண்டாம், வா அத்தை. என்கிட்ட வராத. தயங்காத அத்தை. கொன்னுடுவேன் உன்னை. தடுக்காத அத்தை. இங்க பாரு, டெஸ்ட்னா டெஸ்ட் தான், நீ ஒத்துக்கோ. அத்தை. மனுஷனா நீங்க? வேண்டான்னு சொல்லிட்டு போறத பார்த்தா ஒரு வேலை. மாமா, 3 மாசம் ஆனா உண்மை வெளியே வந்துரும். எப்படி? யாராவது ஒருத்தர் வாந்திருப்பாங்கல்ல, அதான் அத்திரி பச்சை கொள்கட்டாங்கிறது. நான் தலைமுகிட்டு வந்துடுறேன். தலைமுழுக வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல, எனக்கு தான். அவ்வா, அவ லெவல் என்ன உங்க லெவல் என்னங்க? உங்க நேரத்து முடிவு கூட ஈடு இல்லாத பய அவன் 10 பேருக்கு முன்னாடி உங்க மானத்தை வாங்கிட்டானே. எந்த தைரியத்துல அவன் இப்படி பேசுறான்? வேற என்ன? ஊர்ல உள்ளவங்க அவன் பேச்ச கேக்குறதுனாலயும் அவன் அப்பன் பிரசிடென்ட்ங்கிறதுனாலயும் தான். சரி, என்னங்க பொல்லாத பெர்சன்ட் பதவி. நம்ம அம்மா மனசு வச்சு கோதாவில இறங்கி கொடியை காட்டினா அவனோட பெர்சன்ட் பதவியா 3 நாள்ல புடுங்கிடலாங்க. இவங்க பேச காட்டினா போறங்க, வரிசையா வந்து குத்திருவானுங்க. ஓட்டு ஓட்டு கிழிச்சிங்க. அங்க ஒரு பய வாய திறக்கல, இங்க என்ன பிரசிடண்டா ஜெயிக்க வைக்கிறாங்களா? இடியட்ஸ். இவங்க ஏதோ செய்வாங்கன்னு நான் சும்மா இருந்துட்டேன். என் மீச துடிக்குது. மேசி அமைக்க பிடிங்க. இவங்க கண்ணடிப்பாங்க, நான் போய் அவன் அடிக்கலான்னு பார்த்தேன். இவங்களுக்கு கண்ணடிக்கல, நான் அவன் அடிக்கல. இப்போ ஒண்ணும் மிஞ்சி போயிடலக்கா. நீ மட்டும் ஊன்னு சொல்ல, அவனை அப்படியே புழிஞ்சிடுறேன். என்னங்க ஊன்னு சொல்லிருங்க. இது புலி மாதிரி போனவன் என் கால்ல பூனை மாதிரி வந்து விடுற. புலி மாதிரி போன நம்ம ஆளுங்க அவங்கிட்ட பூனை ஆட்டம் பயந்ததால நானும் பூனை மாதிரி ஓடி வர வேண்டியதாயிடுச்சுக்கா. அவன் பெரிய வேங்க புலிங்க. இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சுதான் நான் ஸ்பாட்டுக்கே வரல. நீங்களா ஆம்பளை இல்ல? ஆம்பளைதான், ஆனா அவன் எங்களை விட ஸ்ட்ராங் பவர் ஆம்பளை ஆயிட்டான். அங்கதான் சிக்கல். இப்படி சொல்றதுக்கு வெக்கமா இல்லையாடா இடியட்? இவருக்கு எதுக்குங்க வெக்கம்?
ஒண்டியாளா நின்னு நாம அனுப்புன சோம்பேறிங்களை அடிச்சு துவைச்செடுத்ததுக்கு அந்த ராஜாராமன் தாங்க வைக்கப்படணும். இருந்தாலும் மொத பைட்லயே அடிச்சு புளிஞ்செடுத்துட்டா கிளைமேக்ஸ் வரைக்கும் ஹீரோ இருக்க மாட்டானேன்னு உங்க தம்பி வாதம் வாங்கிட்டு வந்துட்டார் போல இருக்கு. அப்படித்தானுங்களே? அடிங்கப்ப வாய மூடுறா. அக்கா, நீ இன்னொரு தடவை ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு. இந்த தடவை சிட்டில உள்ள ரவுடிங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து இன்டர்வலுக்குள்ள அவன ஒரு ஊதி தூக்கி வீசிடுறேன். ஊதம் வேண்டாம் கீதம் வேண்டாம். 2-3 நாள பப்பிய பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போறாங்க. அந்த கதை முடிஞ்சதும் அவன் கதையை முடிக்கலாம். அந்த அயோக்கியனை இன்னைக்கு ஒரு கை பார்க்கணும். என்னத்த பாக்குறதுமா? அவன் முடிவ எந்த ஜனங்க முன்னால அவன் எங்களை சிரிப்பா சிரிக்க வச்சானோ அதே ஜனங்க அவனை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு செய்யறோம். சரி, அப்படின்னா காமெடி வேஷம் போட போறீங்களா நீங்க? இல்ல, அவனோட லைஃப ட்ராஜடி ஆக்க போறோம். வா பாபி. சாமி, இந்த டகல் பான் சிஸ்டங்களை எப்படியாவது காப்பாத்தியா? நிச்சயமா காப்பாத்துறேன். உனக்கு என்ன கஷ்டம்? பெரிய கஷ்டம் வந்துருச்சு சாமி. இப்பெல்லாம் ராத்திரி ஆனா போதும், என் புருஷன் குடிக்காம வீட்டுக்கு வந்துடுறாரு. ஓ மை காட், புருஷன் குடிச்சிட்டு வந்தாதான் உனக்கு கஷ்டம், குடிக்காம வந்தா எதுக்கு கஷ்டம்? அவரு நல்லா குடிச்சிட்டு வந்தா நிம்மதியா கொரட்டை விட்டு தூங்கிடுவாரு. நானும் சந்தோஷமா வெளியில சுத்தறதுக்கு கிளம்பிடுவேன். ஐ சி, நீ வைக்க போற கேஸ் போல் இருக்கு. அட பெருமாளே, கில்பா சாமி டக்குனு பாயிண்ட் புடிச்சிட்டாரே. உன்னை மட்டும் தான் இன்னும் பிடிக்கல. சாமி நல்லா கணக்கு பண்றீங்களே. எப்பவும் போல என் புருஷன் குடிச்சிட்டு வர மாதிரியே தாய்த்தொழு மந்திரிச்சு கொடுங்க. உங்களை மனசுலயே வச்சுக்குவேன். சோ சாரி லேடி. போன வாரம் தான் நான் சோம சுறாபான ஒழிப்பு திட்டத்தை பத்தி பொதுமக்கள் கிட்ட அறிவிச்சேன். அதனால உனக்கு தாயத்தை புடுங்கி தர முடியும். அப்ப எங்க கதி? அதோ கதி. ஓ, கில்பா சாமிங்கிறது ஹோம் பேர் தானே? யா, what can I do for you? ஒரு திமிர் பிடிச்சவன் எங்க 2 பேரையும் இன்சல்ட் பண்ணிட்டான். அவனுக்கு புத்தி புகட்டணும். எந்த டைப்ல புகட்டணும்? பார்வதி பின்னால தேவதாசும் லைலா பின்னால மஜ்னுவும் சுத்தின மாதிரி எங்க பின்னால அவ வாழ்நாள் பூரா பைத்தியம் மாதிரி சுத்தணும். You mean mad. Easy, that easy. ஒரு 5000 எடுத்து என் கையில வைங்க, என் தாயத்தை புடுங்கி உங்க கையில அமக்கி வைக்கிறேன். 5 இல்ல 10 வாங்கிக்கிட்டு பக்கா பவர்ஃபுல் தாயத்து கூட. Sure. ஜக ஜாம், பகட பாம், தரத்தா திருத்தி டை. இதை எடுத்துக்கிட்டு போய் அவன் அருணா கைத்துல கட்டுங்க. லைஃப் லாங் உங்க பின்னாடி மேரேஜ்னு கையில புடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருப்பான். தாலி கைத்த கோ. ராஜா எழுந்து வா ராஜா, நெஞ்சை நிமிர்த்தி வா ராஜா. நீயா? நீ எப்படி இங்க வந்த? ராஜாராம் எங்க? இதோ இங்க இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க தானே இருந்த, அங்க எப்படி போன? நீங்க ஏதாவது இப்படி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நீங்க ட்ரீம்குள்ள போனதும் தாத்தாச்சாரி எங்க படுக்க வச்சுட்டு நான் சைடு வாங்கிட்டேன். தாத்தாச்சாரி வெளுத்து கட்டு. தாயத்தை கட்டுன செண்டுகளா என்ன தாங்கி கொள்ளுங்கடி செண்டுகளா, தாயத்தை கட்டுன செண்டுகளா என்ன தாங்கி கொள்ளுங்கடி. வணக்கங்க. அவங்க வணக்கம் போட்டது உனக்கு இல்ல எனக்கு. உங்களுக்கு போட்டாங்களா? எனக்குன்னு நினைச்சு நானும் போட்டுட்டேன். இங்க பாருங்க, என் வணக்கம் கேன்சல். நீங்க போடுங்க. வணக்கம்மா. வணக்கம். உள்ள வாங்க. வரங்க. அவங்க வர சொன்னது என்ன உண்மை இல்ல. சரி போங்க. வாங்க. உட்காருங்க. என்னையாங்க அவரையாங்க? 2 பேரும் உட்காருங்க. சரி. அமைக்கு வாசி. என்ன சாப்பிடுறீங்க? உங்க இஷ்டம், எதை கொடுத்தாலும் குடிப்போங்க. ரகுபதி, ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வா.
அப்படியே நமக்கு ஐஸ் கிளாஸ் சிப்ஸ்க்கு ஆர்டர் கொடுத்துருங்க மேடம். ட்ரிங்க்ஸ்னா அந்த ட்ரிங்க்ஸ் இல்லையா, ஜில்லு தண்ணி ஜில்லு தண்ணி. உங்க மிஸ்ஸஸ் வரலைங்களாங்க? இவருக்கு மிஸ்ஸஸ் எங்க இருக்காங்க மேடம்? இந்த புண்ணியவான் பண்ண கொடுமையால மனசு கலங்கி 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 லிட்டர் கிருஷ்ணாயில ஊத்திக்கிட்டு தீ குளிச்சு தெய்வம் ஆயிட்டாங்க. முண்டம் முண்டம் அறிவு கட்ட முண்டம் அறிவு ஜோக் அடிக்காத. அவங்க உண்மை நடிச்சிட போறாங்க. உண்மை இல்லையா இது? மறுபடியும் ஜோக்கு. இங்க பாருங்க, இவன் சொல்றத நம்பாதீங்க. இவன் வாயத்தோட காமெடி தான். அப்ப என் பொண்டாட்டி பிளேக் வியாதி வந்து செத்துட்டான். ஏனுங்க முதலாளி அம்மா, பையன் அமெரிக்காவில இருந்து ஆடம்பரமா சூட்டு பூட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு சூப்பரா வருவாருன்னு நினைச்சேன். இவரை பார்த்தா கூடுவாஞ்சேரி சந்தையில மாடு விக்கிற புரோக்கர் கணக்கா திருட்டு முழி முழிக்கிறாரு. ஏன்பா 2வது கல்யாணமா? இங்க பாருப்பா, உன் கண்ணுல என்ன மிளகாய் அரைச்சு ஊத்துனாங்க. இவன் ஒண்ணும் மாப்பிள்ளை இல்ல. சத்தரிப்பின நீங்களா பெரியவர? அட நானே இல்லையா, நான் மாப்பிள்ளையோட ஃபாதர். இவன் FPA. அப்ப மாப்பிள்ளை எங்க போனாருங்க? பக்கத்துல யாரோ ஃப்ரெண்ட் இருக்கானா, பாத்துட்டு வரேன்னு போயிருக்கான். இந்நேரம் வந்துட்டு. என்னங்க இது, மாப்பிள்ளை இன்னும் காணோம்? வந்துட்டேன் வந்துட்டேன், தாலி கையோட வந்துட்டேன், 6 முடிச்சு போட வந்துட்டேன். யார் பண்ணி? என்ன ஆண்டி இது, என்ன தெரியாத மாதிரி பேசுறீங்க? ஆண்டியா? நான் தான் உங்க 2 பொண்ணுகளை கட்டிக்க போற புருஷன். டார்லிங், நம்ம தாயத்து மகிமைய என் அத்தை கிட்ட சொல்லலையா? ஏய் தாத்தாச்சாரி, என்ன வாயில வந்தபடி பேசிக்கிட்டு இருக்க? பைத்தியம் முடிச்சிருக்கா? ஆமா, உங்க அக்கா பொண்ணுங்களுக்கு காதல் பைத்தியம், இந்த மச்சானுக்கு கல்யாண பைத்தியம், எல்லாம் இந்த தாயத்து மகிமை. என்னங்க இது கலாட்டா? கல்யாண கலாட்டா. ரகுபதி, ஏனுங்க என்ன அது வேடி பார்த்து நிக்கிற? நீங்க கண்ணடிச்ச உடனே தூக்கிட்டு போயிடலாம்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. கிழிச்ச முதல்ல இந்த கிழவனை வெளிய தள்ளு. ஏய் அத்தை, வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை அவமானப்படுத்துறேன். உனக்கும் ஒரு தாலி கொண்டாரேன். வெயிட். எவனோ பைத்தியக்காரன், நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க. அது சரி, இன்னும் உங்க பையன் வரலீங்களே? காரு வழியில ரிப்பேர் ஆயிடுச்சே என்னமோ. யோ லிங்கம், போய் பாத்துட்டு வரீங்களா? சீக்கிரம் பாத்துட்டு வாங்க, நான் இங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். செருப்ப கழட்டி அடிப்பேன். இங்க இருந்து எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதுனா அங்க போய் பார்த்துட்டு வர வேண்டியது நீ. போய் ஆண்டி. என்ன என்ன? What is this? This is first night setup, மாப்ள. First night? Yeah. யாருக்கு நடந்துச்சு first night? யாரோட நடந்துச்சு first night? அது வந்து நேத்து எங்க 2 பேருக்கு மேரேஜ். நான் வேணாம்னு சொல்லியும் கேட்காம இவர்தான் டெக்கரேட் பண்ணார். இல்லைங்க? உங்களுக்கு தான் நடந்துச்சா first night? இருக்காங்க. என்ன இது செத்த? I don't like this setters. Throw it out. ஓகே, அந்த டப்பால தான் உங்க மாமா Dress வச்சிருக்காரு. ரெடி கண்ட்ரி ப்ரூட். வாயை மூடுங்க. என்னத்த என் பொட்டிய தூக்கிட்டு வர, வெளிய தூக்கி எரியறதுக்கா? அடடடட, அத்த உன் கையில ஒரு புள்ளைய குடுக்கற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு செத்தாலும் போறதா இல்லத்த. மரியாதையா அந்த பொட்டிய கொண்டு போய் உள்ளவே. இத பாரு, வீட்ல டொயோட்டா சார் இருக்காரு. மரியாதையா கலாட்டா பண்ணா வெளிய போய்டு. பின்ன இதான் எனக்கு பத்திக்கிட்டு வருது. வீட்டுக்கு வந்த மாப்பிளைக்கு ஒரு மனையும் காணோம், ஆனா வருங்கால மாப்பிளைக்கு தடபடலா வரவேற்பு. நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படின்னா என்ன செய்வே? இந்த வீட்ல இருந்தா ஒண்ணு நான் இருக்கணும், இல்லனா அவன் இருக்கணும். இப்பவே அவன் கதையை கந்தலாக்குறேன். இங்க பாரு, நில்லு. ஓவியா? ஏய் ராஜா, துபாய்க்காரா, கல்யாணம் ஆகாமலேயே அத்தை வீட்டுக்கு வந்து டேரா போடுறியா? வாடா வெளிய. இன்னைக்கு நீயா நானான ஒரு கை பார்த்துடலாம். என்னடா என்னடா முறைக்கிற? ஏய் மிஸ்டர், who are you? What nonsense are you talking? ஏய், தஸ் புஸ்ன் இங்கிலீஷ்ல வளர்ன தாபி எகிரி போய்டும். Shut up. சுப். அப்பு கிப்புன்னு சொன்ன ஹவாய் செருப்பு பிஞ்சிடும். I say get out. ஏய், இந்த வீட்டு மாப்பிளையான என்ன கெட் அவுட்னு சொல்றியாடா? அடிங்க உன்ன. Oh my god, help me. இந்த ராஜாராம் பவர் என்ன காட்றான்டா. ஏய். Country brute. என்ன ஸ்டொமக்ல அடிச்சிட்டா. ஏய் ராஜாராமா. ஆண்டி, நீங்க ஆசைப்படாதீங்க. அவனுக்கு என் துபாய் பவரை காட்டிட்டு வரேன். Just wait. ஏய், ஜாக்கிரதை. ஏய், எங்கடா இருக்க? இங்க இருக்கியா? என்னடா வாங்குனது 10 லட்சம் மறுபடியும் வந்துட்டியா? நீ கொடுத்தத வட்டியோட சேர்த்து திருப்பி கொடுக்க வந்தடா. என்ன இதெல்லாம்? ஒரு அப்பாவியான என்ன அந்த துபாய்க்காரனை விட்டு அடி வைக்கிறீங்களா? இருக்க சொல்றேன், எங்க ஊருக்கு வருவீங்கல்ல, அப்போ உங்க எல்லாரும் கீழே போட்டு மிதிச்சிடுறேன். அடி போடு. வீட ஒழிஞ்சது. இனிமே இந்த வீட்டுக்குள்ள வராது. பாவம் டொயோட்டா சாருக்கு என்னன்னு தெரியல மம்மி. ஐயோ, மாப்ள டார்லிங், உள்ள அவருக்கு இந்த ஒரு சத்தமும் வரலையே. அவருக்கு ஏதாவது ஆயிருக்குமா மம்மி? மாப்ள, Where is he? I'm sorry, auntie. மாப்ள, உங்களுக்கு ஒண்ணும் ஆயிடலையே. No, auntie. I'm fine.
இந்த மாதிரி எத்தனையோ ரவுடிகளை பாத்திருக்கேன். எங்க அவன் எங்க? ஒரே தாங்க முடியாம ஓடி போயிட்டான்டா. Oh, is it? குச்சு ராக்கம்மா. பாஸ் என்ன பாஸ் நீங்க ஏதோ சண்டை போட்டீங்களாமே? Oh, it's nothing. By the way, நிச்சயதார்த்த ஏற்பாடு எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு பாஸ். நம்ம 19 ஆட்டோலயும் 19 ஃளைட்ஸ்லயும் நம்ம கெஸ்ட் எல்லாம் நாளைக்கு மதியானத்துக்குள்ள வந்துருவாங்க பாஸ். Is it? Yeah. That's fine. முகூர்த்த எத்தனை மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணு? நாளைக்கு 7:30 AM பாஸ். Okay. Mr. Gundal Mandela, பாஸ் come here. எஸ் மாலதி எப்படி இருக்கா? என் வீட்ல அவ சௌக்கியமா இருக்கா. தங்கச்சி பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவ அப்பாவி பொண்ணு. தங்கச்சியை ஜாக்கிரதையா பாத்துக்க. என்ன தங்கச்சின்னு சொல்றீங்க? Yeah. நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு துபாயில இருந்து என் சிஸ்டர் வர போறா. அவளை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கன்னு சொன்னேன். உங்களுக்கு சிஸ்டர் இருக்காங்களா? Yeah. ஒரே ஒரு சிஸ்டர். அந்த சிஸ்டர் கிட்ட இந்த பிரதர் உயிரியே வச்சிருக்காரு. அப்படின்னா அவங்களையும் இங்க அழைச்சிட்டு வந்துருங்க. Yeah. Oh, bloody heating India. Front heat, back heat, up heat, down heat. Hey man, put fan, I say. Come on, follow. வெல்கம் வெல்கம் யுவர் ஹைனஸ். Oh, thank you, thank you. நம்ம அண்ணன் எங்க? சீமான் கணக்கு பொக்கே வாங்கிட்டு இருக்காரு பாரு. Hi. Hi. அண்ணே! 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 எங்க இருந்து இவ்வளவு சவுண்ட் வந்துச்சு? வலது பக்கத்துல வச்ச பலூன் வெடிச்சிருச்சு போல இருக்கு. அட பரதேசி. இப்ப என்ன செய்யுது? மிஸ் ரெக்ஸோனா ஆ. டேக் திஸ் பொக்கே. ஆ. பொக்கேக்கு ஆப்பிள் இருக்குது. அத உள்ள தள்ளு. Oh, thank you. Mr. Chacha, Yeah. that's your fancy. My fiance, she's on her way. அதோ வந்துகிட்டு இருக்காங்க. ஹாய். Hi, Annie. நீங்க I am Miss Rexona. He is my Anna. You are my Annie. I am your not Look sister, இவங்க உன் அண்ணி இல்ல. உன் அண்ணிக்கு mother. Oh my God. She is mother. 16 சிதி மாதிரி இருக்காங்க. வெரி ஸ்வீட். பாத்தீங்களா? நீங்க பொண்ணோட அம்மான்னு சொன்னா என் தங்கச்சி கூட நம்ப மாட்டீங்க. அம்மாவே இவ்வளவு அழகா இருந்தா அவங்க பொண்ணுங்க எவ்வளவு அழகா இருப்பாங்க. அண்ணியா? Yeah. Oh, fantastic. அண்ணே, ஆ, நம்ம அண்ணி பேக்கா ஃப்ரெண்டா? friend. Oh, super. அண்ணே, super. ஏய், இங்க நம்ம அண்ணன் தங்கச்சி. லவ்வர்ஸ் இல்ல. ஓவர் ஆக்டிங். சரிதான். By the way, she is பெரிய பாப்பா Hi. and she is சின்ன பாப்பா. Hi, சின்னு. Hello sir. Yeah. கொஞ்சம் இந்த சைடு வரீங்களா? போட்டோ எடுத்து. Oh sure. ஆண்டி கொஞ்சம் நீங்களும் வரீங்களா? Please. Ready? ஏங்க நம்ம பாஸ் நாங்க போட்டோக்கு போஸ் கொடுக்குற மாதிரி உங்க பொண்டாட்டியும் ரைட் கொடுக்குறாரு. என் பயமும் அதேதான்பா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப தி கிரேட் டொரண்டோ சார் தம் வருங்கால மனைவி மிஸ் பாபி அம்மா ஃபிங்கர்ல டைமண்ட் ரிங் மாட்ட போறாரு. மாப்ள நீங்க ரிங் போட வேண்டியது என் பொண்ணுக்கு, என் பொண்டாட்டிக்கு இல்ல. Oh, I'm sorry. I'm sorry. Happy ring day to you. Happy ring day to you. Happy ring day to you. மாட்டாதீங்க. என்ன டயட்டா சார் இது? துபாயில இருந்து இங்க வந்து செகண்ட் ஹேண்ட் கேஸ் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே. What are you talking? புரியுற மாதிரி சொல்றேன். These girls already first night finished. என்ன சொல்றீங்க? என் பாபிக்கு ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சிருச்சு. Not only your Bobby sir, but also this girl, that mother, all first night ஒரே நைட்ல over. With Rajaram. You mean 3 in 1? Yeah. Oh, you shut up. மாப்ள, இவன் பேச்ச நம்பாதீங்க. இவன் சொல்றதெல்லாம் பொய்ங்க. எதை பொய்யுங்கிற? இந்த விஷயத்தை அந்த ராஜாராமன் தான் என்கிட்ட வந்து சொன்னா. வேணும்னா நீங்களே அந்த பெரிய மனுஷனை கேளுங்க சார். What is this, சிவராம்? What is this? சார் அது முதலிரவு நடந்த விஷயம் உண்மைதான். ஆனா அது யாரோட நடந்துச்சுங்கிறது மட்டும் சஸ்பென்ஸ். You bloody cheaters! தமிழ்நாட்டுல கண்ணகி சீதையாட்டம் பெரிய பத்திரிங்க இருப்பாங்க நான் ஆசைப்பட்டு வந்தா கடைசியில இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் கேஸுங்களை என் தலையில கட்ட பாக்குறீங்களா? என்ன மோசம் பண்ண பாக்குறீங்களா? மாப்ள, No! ப்ளீஸ் என் வார்த்தையை நம்புங்க. Don't touch! ஓகே, ஓகே. ரெண்டு பொண்ணுங்களுக்கு தாயா இருந்தும் நீ இப்படி ரேஸ் குதிரை கணக்கா வந்தப்பவே நினைச்சேன் நீ அந்த டைப் தான். இந்த அம்மா சங்கதி உங்களுக்கு தெரியாது சார். சிகப்பு வழக்க காமிச்சு பச்சை வழக்க நம்ப வைக்கிற டைப். என்ன செய்யற பாரு. நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்க அண்ணனை சீட் பண்றீங்களா? Where is my துப்பாக்கி? No, கை துப்பாக்கி. No, cool down. Cool down. No, madam. குண்டல் மண்டேலா, துப்பாக்கில குண்டு இருக்குதுமா. நான் இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். சிஸ்டர், மாப்ள, ப்ளீஸ் எனக்கு ப்ளீஸ் மாப்ள நில்லுங்க. come on sister. சார் நாங்க பரப்புறோம் சார். ரொம்ப நன்றி. சமயத்துக்கு வந்து என் லைஃப காப்பாத்துங்க. அதுக்கு பதிலா உங்களுக்கு என்ன வேணும்? உங்க இஷ்டம் சார். 5 10 எவ்வளவு வேணாலும் போடுங்க ஐயா. திங்க எச்சக்கல சார். நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒரு சின்ன விண்ணப்பம் சார். Tell me. உங்க தங்கச்சிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு கேள்விப்பட்டேன். ஆமா.
ஒரு நல்ல பையன் கிடைச்சா கல்யாணம் பண்ணி வச்சிரு. நம்ம சோனா சாருக்கு ஒரு பையன் இருக்காரு. இவராட்ட அவர் கழிச்சத கஸ்மாலம் சோமாரி இல்லைங்க. வெரி குட் ஜென்டில்மேன். என் பையன் கூட ஃபாரின் தானுங்க. இப்ப கூட அமெரிக்காவுல படிச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஓண்டு சொன்ன Why not? நீங்க செஞ்ச உதவிக்கு என் சிஸ்டர் மட்டும் இல்ல, என்ன கேட்டாலும் தருவேன். அண்ணா, who is this black beauty? ஐ அம் சோனா சோனா I am Rexona, Rexona. சோனா ரெக்ஸோனா பேரு சூப்பரா புரிஞ்சிருக்குங்க. அண்ணா, I like this blackie. எங்க ரெண்டு பேருக்கு மேரேஜ் பண்ணி சீக்கிரம் எங்கனா விட்டுடும். இவர் இல்லம்மா, இவர் சன்ன நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். சன் ஸ்ட்ரெங்த் அப்புறம் பாக்குறேன், முதல்ல டாடி ஸ்ட்ரெங்த் பாக்குறேன். இந்த கிழ உனக்கு எதுக்குமா? இது சர்வீஸ் முடிஞ்சு ரீபோருக்கு வந்துருச்சு. ஏய், இவர் பையன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கண்டிஷன்ல இருக்காருமா. உனக்கு கரெக்டா சூட் ஆவாரு. I see. அப்படினா முதல்ல சன் பாக்குறேன், அது பிடிக்கலனா டாடி வெச்சுக்கிறேன். ஏங்க என்னங்க? ஏய் நீயா மறுபடியும் எதுக்கு வந்த? வாங்கணும் வந்து பத்தலையா? ஐயோ போதுங்க, இனி உதவாங்க என்னால முடியாது. அதனால இங்க இருக்கிற பொட்டி பொடிக்க எடுத்துக்கிட்டு என் ஊருக்கு போய் என் பழப்ப நான் பாத்துக்கிறேன். அந்த மூலையில கிடக்க எடுத்துட்டு போ. உனக்கு மூளை இருக்கா இல்லையா? மாப்பிளைய வெளிய போக சொல்றியா? வேற என்ன பண்றது? வீட்ல வச்சு சோறு போட சொல்றீங்களா? அட புத்தி கெட்டவளே, அது இல்லடி. இந்த ராஜாராமனை மெதுவா நம்ம வழிக்கு கொண்டு வந்து அன்னைக்கு ராத்திரி நடந்த முதல் இரவு பாபியோட இல்லங்கறதை இவன் அழைச்சிட்டு போய் டொயோட்டா கிட்ட சொல்ல வச்சோன்னா அந்த டொயோட்டா என்ன மேரேஜ் பண்ணிக்குவாரு? கரெக்ட். இவ்வளவு நல்ல ஐடியா எனக்கு வரலையே. உனக்கு குடும்பத்தை கெடுக்கிற ஐடியா தவிர குடும்பத்தை சேர்த்து வைக்கிற ஐடியா எப்படி வரும்? மாப்ள யார? உங்களதான். அடப்பாவுமே என்னையா? உங்களதான். உள்ள வாங்க. வா மாமா. அம்மாடியோ, நீங்க குழஞ்சு குழஞ்சு சொந்தம் கொண்டாடுறத பார்த்தா இதுல ஏதோ பெரிய ஃபிட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள. நான் நம்ப மாட்டேன். நீங்க மறுபடியும் அந்த துபாய் காரனை வச்சு நடிக்கலாம் பிளான் போடுறீங்க. எனக்கு தெரியும். நான் எங்க போய் அதெல்லாம் இல்ல மாப்பிள்ளை, இவங்க நிஜமாலுமே மாறிட்டாங்க. நீங்க சொல்றதால நான் நம்புறேன். என் ராஜா, என் செல்லம். எப்ப சாப்பிட்டீங்களோ என்னமோ சாப்பிட வாங்க. எனக்கு அசைவம் இல்லாட்டி சோறு இறங்காது. ஏன் இல்ல? இதோ சிக்கனு, ஃபிஷ், மட்டன், எக்ஸ் எல்லாம் இருக்கே. அப்ப கருவாடு? கருவாடா? அத நாளைக்கு சமைச்சு போறேன், சாப்பிடு. ஐயோ, என்னாச்சு மாப்ள? கை கட்டது வாய் கட்டலன்னு சொல்ற மாதிரி என்னால தீக்க முடியல. ஏன்? ஏன்னா ஏங்கிற அந்த துபாய்க்கார போட்ட போடல நரம்பெல்லாம் பிஞ்சிடுச்சு. சச்சி வாயில வச்சுக்க முடியல. நான் பிசைஞ்சு விட்டுறேன், சாப்பிடுங்க. அத ரொம்ப பெரிய உருண்டையா வச்சிடாத, தொண்டையில அடிச்சுக்க போகுது. சின்ன சின்ன உருண்டையா பிசைஞ்சு கொடு, ஜிங்கு சக்கன் சாப்பிடுறேன். தின்னுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, சாப்பிடு. ஆமா என்னையா கூச்சல்? ஐ ஜாலி, நான் இதுல உட்கார்ந்துக்கிட்டு தான் சாப்பிடுவேன். ஐயோ மாப்பிள்ளை, இது உங்க அத்தையோட சீட்டு. 20 வருஷமா என்னைய உட்கார விடல. அதான் எனக்கு பத்திக்கிட்டு வருது. அத்தை சீட்ல மாப்பிள்ள உட்கார கூடாதா என்ன? ஆமா, உட்காருங்க. உட்காரு. பப்பே பாபே, என்ன அந்த மாதிரி முழிக்கிறீங்க? வந்து ஆட்டுங்க, ஆட்டுங்க, வேகமா ஆட்டுங்க. ரெண்டு சைஸா இருக்கு. அத்தை ஒரு உம்மா. உம்மாவா? உம்மா இல்ல, மம்மு, சோத்து மம்மு. வாய திறங்க. வைங்க. மாப்ள, என்ன உங்களை ஒண்ணு கேட்பேன், அத பண்ணுவீங்களா? நீங்க கேட்கறத கேளுங்க, நான் பண்றேன். ஒண்ணு இல்ல, அன்னைக்கு ராத்திரி நம்ம பாபி நீங்க ஒண்ணும் செய்யலன்னு டொயோட்டா சார்கிட்ட ஒரு வார்த்தை ஓ சொல்லணும். அவ்வளவுதானா? சொல்லிடுறேன். ஓ தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நான் அப்படி அந்த டொயோட்டா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என் தங்கச்சி மேல சுமத்தின பழைய தொடச்சிட்டு அந்த சோனா மகனுக்கு என் தங்கச்சி மாலதியை கல்யாணம் பண்ணி வைக்கணும். எங்க குத்துனாரு பாத்தியா? நீங்க அவ்வளவு சீக்கிரம் என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களோ, நான் அவ்வளவு சீக்கிரம் அந்த டொயோட்டா கிட்ட போய் சொல்லி பாபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நான் வரட்டாத்தா. இந்த பட்டி காட்டா என்ன இப்படி ஒரு கொக்கி போடுறா? அவன் போடுற கொக்கிய நமக்கு சாதகமா ஆக்கிக்கணும். லேட் பண்ணாம அவன் சொன்னபடி செய். இது என்ன பாப்பா இந்த ட்ரெஸ் போட்டுட்டு ஆடுற? பி இந்தியன் பை இந்தியன் சொல்றாங்கல்ல, அதான். ஏன் நல்லா இல்லையா? பிரமாதமா இருக்கு. ட்ரெஸ்ஸா பாப்பாவா? ரெண்டும் தான். அப்படின்னா இந்த பாப்பாவை நீங்களே மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா? நானா? ஆ. என் பையனு கட்டி வைக்கலாம் ஓ, நினைச்சேன். உங்க பையனுக்கு வேணா புதுசு புதுசா பொண்ணுங்க கியூல வந்து நிக்கும். ஆனா உங்க தேவாங்க மூஞ்சிக்கு இவ்வளவு பெரிய ஆயில் வெல் வச்சிருக்கிற பொண்ணு எங்க இருந்து கிடைக்க போகுது? கரெக்ட் தான். ஆனா எனக்கு இப்போ அந்த ஏஜ் பாராயிடுச்சு. பாருக்கு போய் பீர் எடுத்தா ஏஜ் தானா குறைஞ்சிரும். லைன் காட்டுங்க, அந்த பொண்ணு உங்களை நிறைய லைக் பண்ணுது. ரைட்டு தான். அப்படி இருந்தாலும் எங்க மேரேஜுக்கு அவங்க அண்ணன் ஒத்துக்குவானா? நம்ம டொயோட்டா சாருக்கு தான் தங்கச்சி மேல உயிர், அந்த தங்கச்சிக்கு உங்க மேல உயிர். அப்படி இருக்கே நோங்கிற பிரச்சனைக்கு இடம் கிடையாது. பாப்பா நல்ல மஜா மூட்ல இருக்குது, போய் பூந்து விளையாடுங்க. நான் சைடு வாங்கிக்கிறேன். உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? உன்னை பார்த்தது மூடு வந்து தூக்குற கால. ரொம்ப நல்லா தூக்குறீங்க, அதனால தான் உங்க மேல எனக்கு ஒரு லைக்கிங். உன் மேல எனக்கு என்ன விட்டுடு. விதவிதமா ரேப் பண்றேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். சோனா சோனா வீட்டுல ரேப் நடந்துட்டு இருக்கு. உடனே நீங்க கிளம்பி வாங்க.
என்ன சார்ஜ்? ரேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரீங்க. ரேப் முடிஞ்சிருச்சா? எப்பவோ முடிஞ்சிருச்சு. எங்க? அதோ அங்கே. ராஸ்கல், தனியா இருக்கிற பொண்ண ரேப் பண்றியா? இல்லங்க நான் சொல்றத கேளுங்க. இல்லங்க. ஐயோ. இந்த நசுக்கு நசுக்குறான். இன்ஸ்பெக்டர் சார் நான் ரேப்பே பண்ணலீங்க. வாயை திறந்து கொன்னுடு. அந்த ரிக்ஷோனா மேடத்தை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் டெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். என்ன டெஸ்டோ என்ன எழவோ எனக்கு இப்ப அதை நினைச்சாலே பயமா இருக்கு போ. நீ பயப்படாத. நம்ம டிராமால டாக்டர் கூட ஒரு ஆக்டர் தான். எல்லாத்தையும் அவரே பாத்துக்குவாரு. நீ போய் பெஞ்ச் மேல படுத்துக்க. நாங்க வெளியே நிக்கிறோம். My God, my sister. பாவம். தங்கச்சியை நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறாரு. டாக்டர் சீஃப் டாக்டர் உங்களை இந்த ரேப் கேஸ் அட்டெண்ட் பண்ண சொன்னாரு. எந்த ரூம்? ராகவன் டாக்டர் ரூம். சிஸ்டர், அந்த ரேப் கேஸ் டாக்டர் ராகவன் தானே அட்டெண்ட் பண்ணணும். இவங்க ஏன் போறாங்க? அவர் எமர்ஜென்சி கேஸ் ஒன்னு கவனிட்டு இருக்காரு. அதனால சீஃப் டாக்டர் இவங்கள போ சொன்னாரு. அட கடவுளே, பெரிய வம்பா போச்சு. இப்ப என்ன செய்யறது? அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன நடக்க போதோ? ஆம்பளை டாக்டர் வருவாரு லாயர் சொன்னாரு, பொம்பளை டாக்டர்ல வருது. மிஸ் ரெக்ஸோனா நீங்க தானே? நோ எஸ் எஸ் நான் தான். இப்ப நீங்க ஏன் வந்தீங்கங்க? உங்களை தானே ரேப் பண்ணிட்டாங்க. எஸ் ஆமாமா. இப்ப நீங்க ஏன் வந்தீங்கங்க? நீங்க ஃபாரின்ல சொன்னாங்க. உங்க Dress பார்த்தா இந்தியன் மாதிரி தெரியுது. அதாவது ஐ மேட் இன் ஸ்ரீராமபுரம், செட்டில்ட் இன் துபாய்ங்க. ஆமா இப்ப நீங்க ஏன் வந்தீங்கங்க? படுங்க பாக்குறேன். அப்பா அது இல்லைங்க மேடம், நீங்க லேடிஸ் ஆச்சே, பார்த்தா நடுங்கி செத்துருவீங்க. வேண்டாங்க ப்ளீஸ். இந்த மாதிரி கேஸ் நான் நிறைய பாத்துருக்கேன். பரவாயில்ல படுங்க. என்னங்க வேண்டாங்க, நான் ரொம்ப வெக்கப்படுற பொண்ணுங்க. வெக்க எதுக்கு? நீங்களும் ஒரு பொம்பளை, நானும் ஒரு பொம்பளை. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு புரியலையே. என்னங்க நீங்க பார்த்தா உங்களுக்கு இந்த உலகமே சுத்த ஆரம்பிச்சுடுங்க. என் டியூட்டி செய்ய விட போறீங்களா இல்லையா? நான் அழுத்தமா சொல்லி கூட பாக்குறேன், நடம் பிடிக்கிறீங்கன்னா உங்க தலைவிதி. பாருங்க நல்லா பாருங்க. எனக்கு என்ன